சுட்டு சுட்டு பார்க்குறேன் வரவே மாட்டேங்குது. சரி வாங்க நம்ம என்எஸ்வி லைஃப் ஸ்டைல் கிட்ட கேட்கலாம் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து வடைப்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வடைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஆனால் வடைக்கு வந்து கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட வெங்காயம், இல்லை கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். எடுத்து சேர்த்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம கையில் வச்சு தட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான போது பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை வந்து உள்ளே நல்லா மெதுமெதுனும் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அச்சோ